ரெய்டு நடந்ததுடைய நோக்கம் நேருவை அச்சப்படுத்துவதற்கான முயற்சி. ஓகே. ஆனால் நேரு என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷாவை விட அறிவாளி, மோடியை விட ராஜதந்திரம் தெரிஞ்சு. சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்ததாக முதலமைச்சர் கேட்டு நான் செத்து போயிடுவேன், நீங்கள் அதை திட்டிங்கன்னா செத்து போயிடுவேன்னாராம். 85 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மிளகா வச்சுட்டு இருந்தவர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தினுடைய மகன். 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அதிமுக திமுக அமைச்சர் யாருமே இல்லை. அமைச்சருடைய திருச்சி வீடு தில்லை நகர் இல்லை, தில்லை நகர் திருச்சி வீடு. அமைச்சருடைய மகன் அருண் நேரு தான் இங்கே அறிவிக்கப்படாத அமைச்சர். குதிரை பண்ண வச்சுருக்காரு, ஒரு குதிரை 10 லட்சம் ரூபா. அப்படி ஒரு நான் பல குதிரைகளை வச்சுருக்காரு. ஒரு குதிரை 10 லட்சம். பொழுதுபோக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல லட்சம் வேணும். அதான் இந்த குப்பையிலே வருது பல ஆயிரம். பேரூராட்சி, நகராட்சி, 120 நகராட்சி, 25 மாநகராட்சி அதிகாரிகள் தான் அடித்த கொள்ளையை கூடி புட்டி வச்சுனவும் கொடுத்துட்டு இருக்கானே. அப்போது பணம் ஒரு பொருட்டல்ல. 5000 கோடி ரூபாய் உலக வங்கியில் நிதி வாங்க போகிறாங்க. இந்த 5000 கோடி ரூபாய் உலக நிதி வந்தால் ஸ்மார்ட் சிட்டியாக போயிடும். எது? திருச்சி, பெரம்பலூர். இவர் அந்த தொகுதியினுடைய நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர். எதுக்கு? அருண் நேரு. அப்பா திருச்சிக்கு ராஜராஜ சோழன், மக ராஜேந்திர சோழன் எங்கே? கங்கை கொண்ட சோழபுரம், பெரம்பலூரில். முதல்வர் கவனத்துக்கு போனாலும் முதல்வருக்கு யார் வேணும்? நேரு வேணும். நேருக்கு என்ன வேணும்? காந்தி வேணும். காவேரி மருத்துவமனை 2000 கோடி 3000 கோடி கம்மியாக ஒரு ஆஸ்பத்திரி இல்லை. எப்படி இவ்வளோ திடீர்னு முளைச்சது? அப்போலோ ரெட்டி இப்போ விலைக்கு கொடுத்துட்டு ஓட போகிறாரு. எங்கே? இப்போ நேரடி கொடுத்துட்டு கிளம்ப போகிறாரு. ஆயுத வியாபாரி அட்டன் கசோகி, சந்திராசாமி, நரசிம்மராவ் இவர்களெல்லாம் கூட்டாளி யாருக்கு? அப்போலோ ரெட்டிக்கு. இவருடைய சொத்தை இப்போ நேரு கட்டுப்பாடுக்கு வரப்போகுது. ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பை சேருகிற அந்த சென்னையில் கொளுத்தப்படுகிறது. இரவோடு இரவாக எப்பப்பாரு தீ எரிச்சிட்டே இருக்கு. இதற்கான ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போகுது? செந்தில் பாலாஜி ஒரு மாபெரும் குற்றவாளி, இங்கே KN நேரு மாபெரும் இன்னொரு குற்றவாளி. மக்கள் இவர்களுக்காக உழைச்சிட்டே இருக்கான். சுடுகாட்டு கூரை ஊழல் பார்த்தீங்களா? சுடுகாட்டில் கூரை போடுற அப்படின்னு பேய்ட்டி அடிச்சுட்டானுவோம். பேய் பெசாசு 1 லட்சம் கோடி கொள்ளைய அறப்போர் இயக்க ஜெயராம 200 வழக்கு இப்போ நிலுவையில் வச்சிருக்கார். 200 வழக்குகளையும் திமுக அரசை சேர்ந்த விஜிலன்ஸ் துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணல. வேலுமணியை காப்பாற்றுக்கிறாங்க. ஏன் வேலுமணியை காப்பாற்றுறாங்கன்னா, வேலுமணி நேருவை காப்பாற்றுவார். எப்போ? ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுத்தால் நேரு ஜெயிலுக்கு போயிடுவார், வேலுமணி ஒரே ரூமில் 2 பேர் இருக்க வேண்டியது. முன்னாள் அமைச்சர் 2 பேர் இருக்கணும். அப்படிலாம் நடக்காது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் KN நேரு அவருடைய வீட்லேயும், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டில், சகோதரர் வீட்டில், மகன் வீட்டில், எல்லா இடத்துலையும் ரைடு. அவர் சட்டசபையில் கூலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அதை நம்ம பார்த்தோம். முக்கியமாக அவருடைய பவர் செக்டரான இடங்களில் ரைடு எங்கெங்கே நடந்ததுன்னு நம்ம பேச போகிறோம் விரிவாக. அதை வரிசையாக பேசிடலான்ட்டு சார். சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ரைடு. அது எந்த இடம்? அங்கே யார் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு? இப்போது அமைச்சர் நேருக்கு 6 டெர்மினல்கள் இருக்குது. விமான நிலைய டெர்மினல் சொல்லுவோம்ல. ஆமாம். விஐபி வந்து போகிற இடம். உலக மக்கள் தொகையில் 0.5% தான் விமானத்தை பயன்படுத்தலாம். ஓகே. உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம்? 0.5% தான் விமானத்தையே பயன்படுத்தலாம். அவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள். பிரதமர் அடிக்கடி நம்ம இந்தியாவில் விமானத்தில் போயிட்டுருக்காருன்னு பார்க்குறோம், அமைச்சர்கள் போயிட்டுருக்கான்னு பார்க்குறோம், தொழிலதிபர்கள் போயிட்டுருக்கான்னு பார்க்குறோம், கிரிக்கெட் பிளேயர் போகிறாங்க, அதானி அம்பானி இவங்க தான் விமானத்தை உபயோகப்படுத்துவார்கள். பாதி பேர் விமானத்தை என்ன பண்ணுவான், கீழே வந்து பார்ப்பான். நானே சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். விமானம் பறந்தால் வெள்ளைக்காரன் போகிறான். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் பணக்காரன் யார்? வெள்ளைக்காரன் தான். ஆனால் 6 டெர்மினல்கள் நேருக்கு இயங்குகிறது. ஒரு டெர்மினல், நம்பர் 1 டெர்மினல் எதுன்னு கேட்டிங்கன்னா, நேருடைய மயிலாப்பூர் வீடு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிகார மையங்கள், அதாவது முதலமைச்சரை சொல்லலாம், எடப்பாடியும் ஸ்டாலினையும் சொல்லலாம். அவர் முன்னாள் முதலமைச்சர், இவர் இந்நாள் முதலமைச்சர். 2வது சொல்லணும்னா நேரத்தான் சொல்ல முடியும். ஏன்னா அதிகாரத்திலும் சரி,
பணம் கொட்டி கிடக்கிற பணத்துலையும் சரி. இல்லை சார், அதுக்கு காரணம் வந்து அவர் வச்சிருக்கிற அந்த உள்ளாட்சி துறையா, இல்லைன்னா நேருன்ற தனிப்பட்ட நபரை? தனிப்பட்ட நபர் சாதாரண மிளகா மண்டி வியாபாரி. எப்போ 85 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மிளகா வச்சுட்டு இருந்தவர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தினுடைய மகன். அவன் தந்தையார் வந்து காங்கிரஸ் இருந்தார். நேருன்னு பேர் வச்சது அதுதானே. திமுககாரன் நேருன்னு எனக்கு பேர் வைக்க மாட்டான். காங்கிரஸ்காரன் தான் நேருன்னு பேர் வைப்பாங்க. அப்போது இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அதிமுக திமுக அமைச்சர் யாருமே இல்லை. முதலமைச்சர் கூட இல்லை. முன்னாள் முதலமைச்சர் இல்லை, இன்னாள் முதலமைச்சர், என்னாள் முதலமைச்சர் இல்லை. அமெரிக்காவில் யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் பண்ணுறாரு. ட்ரம்ப்புடைய அப்பா மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். அங்கே ட்ரம்ப் மிகப்பெரிய தொழிலதிபர். இப்போ அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுற தொழிலதிபர் யார்? இது சாதாரண நேரு மிளகா மண்டி மிளகா வத்தல் வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்த நேரு இப்போ எங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு? அமெரிக்காவிலேயே. TVH, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், எங்கே திரும்பினாலும் இருக்குது. இதில் முதல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஓகே, முதல் முறை. எப்போ 89 91 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அப்போது அந்த ஆட்சி காலத்தில் நேரு சம்பாதித்த தொகை பல ஆயிரம் கோடி. ஒரு கண்ட்ராக்டர் லைசன்ஸுக்கு, கண்ட்ராக்டர் டிரைவருக்கு, அரசு பேருந்து நடத்துனருக்கு 3 லட்சம் ரூபா. 3000 பேருந்து நடத்துனர்கள் அப்போவே நேரு போட்டார். பஸ்ஸு வாங்குவதற்கு 10% கமிஷன். பஸ்ஸு வாங்குவதற்கு 10%, உதிரிப்பாக 10% கமிஷன். ஆர்டிஓ டிஆர்ஓக்கள் ஆர்டிஓன்னு போடுவாங்க, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அதிகாரி ஆஃபீஸர் ஆர்டிஓ. அதுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு அப்போவே 5 லட்சம் ரூபா. இப்படி முதல் முறையாக அவர் குவித்ததே பல ஆயிரம் கோடிகள். எப்படின்னா திருச்சியில் பல அதிகார மையங்கள் இருந்தது. பரணிக்குமார் இருந்தார், ஸ்டாலினுக்கு மிக நெருக்கம். என்ன ஆனார்னு தெரியல. காணாமல் ஆக்கியவர் யார்? நேரு தான், சாட்சாத்து நேரு தான். நேருவுக்கு பிடித்த ஒரே தலைவர் யார் தெரியுமா? காந்தி. ஆமாம். ஏன்? தேசத்தந்தை காந்தி எங்கே இருக்காரு? நோட்டில். நேருவுக்கு பிடிச்ச ஒரே தலைவர் காந்தி தான். பரணிக்குமார் காளி. பெரிய தலைவர் யார்? நம்ம திருச்சி சிவா. நீங்கள் பெரிய பேச்சாளர். நீங்கள் லெனினை பற்றி பேசணுமா 3 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசுவார் பாராளுமன்றத்தில். புட்டினை பற்றி பேசணுமா, மார்க்ஸை பேசணுமா, ஏங்கல்ஸை பேசணுமா, பெரியாரை பேசணுமா, நீதி கட்சியை பேசணுமா, இப்போ அவர் ஊட அடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. எங்கேருந்தே தைரியம் வந்தது? நேருடைய ஆட்கள் போய் அடிக்கிறாங்க. கட்சியிலே இருக்கக்கூடாது, நான் தான் கட்சி. 2% இருக்கிற ரெட்டியார் சமூகம் தான் கட்சி. நீங்கள் இப்போ திருச்சியை கட்டி ஆடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் இருக்கிற கார்த்தி ரெட்டி ஆர்எஸ்கே என்டர்பிரைசஸ். அவங்க உள்ளாட்சி துறையில் பாதி டெண்டர் யாருக்கு வருது? கார்த்தி ரெட்டி தான். ஆர்எஸ்கே என்டர்பிரைசஸ் மூலம் தான் வெளியே போகுது. அப்போது இவருடைய உறவினர் வேற ஒன்றுமே இல்லை, ரெட்டியார் சமூகம். அப்போது திருச்சி நேரு என்ன ஆனார்னே தெரியல, சிவா என்ன ஆனார்னே தெரியல, பரணிக்குமார் என்ன ஆனார்னே தெரியல, செல்வராஜ் குடும்பம் அமைச்சராக இருந்தார், என்ன ஆனார்னே தெரியல. திருச்சியில் திமுகவை சம்பத்து பின்னாடி திமுக போயிடக்கூடாது என்பதற்காக கருணாநிதியால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் அன்பில் தர்மலிங்கம். அந்த காலத்தில் 24 மணி நேரம் போதையிலே இருப்பார். திமுக எவன் பேசினாலும் அடிப்பார். திருச்சியில் திமுகவில் மதுரை முத்து எம்ஜிஆர் வரக்கூடாது, வந்தால் நான் ஜேலை கட்டிக்குவேன்னு சொல்லி எம்ஜிஆரை எதிர்த்தவர். திருச்சியில் எதிர்த்தவர் யார்? அன்பில் தர்மலிங்கம். அன்பில் பொய்யாமொழி இறந்துட்டார். அன்பில் பொய்யாமொழியுடைய மகன்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ இவர்களெல்லாம் பெருசு அரசியலில் வர முடியாமல் போனது காரணம் நேரு தான். நீங்கள் ஜெயலலிதா 2006-11 ஸ்ரீரங்கத்தில் எலெக்ஷன் நிற்கிது. இறந்து போன ராமஜெயம் கார் போகுது, ஜெயலலிதா கார் நிறுத்தப்படுது. ராமஜெயா காரை விடுறாங்க. ஜெயலலிதா யார் போகிறா? அம்மா ராமஜெயம் போகிறாருமா. ஓ, அவரு தான் இந்த திருச்சிக்கு மந்திரியா? நேரு மந்திரி இல்லையா? அப்போ திருச்சிக்கு நேரு குடும்பத்தில் 2 பேர் மந்திரியா? ஜெயலலிதா காரையே நிறுத்தப்படுகிற அளவுக்கு பெரிய அதிகார மையம். அப்புறம் பெரிய சோகம் என்னென்னா ராமஜெயம் இறந்து போயிட்டார் வச்சுங்க. இப்படி
திருச்சியை கட்டி ஆளுகிறவர் இன்னைக்கு நேரு தான். இப்போ முதல் அந்த டெர்மினல் மயிலாப்பூர் வீடு அமைச்சர் நேருவுடைய வீடு. அங்கே அமைச்சர், சீனியர் பிஏ, ஜூனியர் பிஏ, அமைச்சர் குடும்பம் எல்லாமே அதிகாரம் செலுத்துகிற டெர்மினல் 1. டெர்மினல் 2 எதுன்னு கேட்டிங்கன்னா டிவிஹெச் ஆஃபீஸ், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஆஃபீஸ். அங்கிருந்து தான் உள்ளாட்சித்துறையுடைய அத்தனை டெண்டர்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதெல்லாம் ரமேஷ், சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ், இவங்க யார் சார்? இவங்க எல்லாமே நேருவுடைய உறவினர்கள். பிஏவா வேலை செய்யறாங்க. நீங்கள் இப்போ ஒரு 20,000-30,000 கோடி ரூபாய் எதில் இருக்குது? டிவிஹெச்சில் இருக்குது. இந்தியாவில் 30,000-40,000 கோடி இருக்குது. அப்போது அமெரிக்காவில் அது 1000 ஏக்கரா பண்ணை வீடு பல இடம் இருக்குது. நீங்கள் பாதி நாள் எங்கே இருப்பார் நம்ம அருண் நேரு? அமெரிக்காவில் தான் இருப்பார். நெப்போலியன் கூட இல்லை, நெப்போலியன்லாம் போய் இவர் நெப்போலியனை விட அலெக்சாண்டர் ஆயிட்டார். யார்? அருண் நேரு. அது தனி செக்ஷன், இது தனி செக்ஷன். அப்போது முழுக்க பலாயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் முடக்கப்படுகிறது. அதாவது அரசாங்கத்தோட உள்ளாட்சித்துறை இதோட டீலிங் வந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ஆஃபீஸில் தான் நடக்குது. ரமேஷும் சிவராஜன் திருச்சி கலெக்டராக இருந்தார், அவரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 5000 டன் குப்பை எடுக்கப்படுகிறது. 5000 டன். அப்போ இந்த 5000 டன் குப்பை ஒரு நாளைக்கு 5000 டன்னா, 10 நாளைக்கு 50,000 டன். மாதம் 1,50,000 டன். மாதம் 1,50,000 டன் மாதம். வருஷம் 1 × 12, 1னா 12, 18, 20 லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு 1 கோடி லட்சம் டன். 1 கோடி லட்சம் டன் சென்னையில் மட்டும். ஒரு நாளைக்கு 5000 டன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ கணக்கு போடுங்க. இதுக்கு இவருடைய 3 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. 200 வார்டு. 200 வார்டை ஒன்று இந்த 5000 டன்னை 1500 டன்னை மாநகராட்சி சுத்திகரிப்பு தொழிலாளியாக எடுத்துகிட்டு போயிடலாம். மீதி 3500 டன்னை 3 மண்டலமாக பிரிக்கப்பட்டு, அதாவது 15 மண்டலம், அதில் 3 பிரிக்கிறாங்க. 3 பிரிச்சு ஒன்றை கார்பரேஷனே எடுத்துக்குது. மீதி 10 மண்டலம், 5 மண்டலம் 2 தனியார் நிறுவனங்கள். ஏன் தனியார் நிறுவனம் கொடுக்குறீங்க? தனியார் நிறுவனம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? கமிஷன். பலாயிரம் கோடி கமிஷன். நீங்கள் நகராட்சியில் நகராட்சி கமிஷனர்கள் நீங்கள் திருச்சி, மதுரை, இப்படி இந்த மாநகராட்சி, சென்னை, கோவை, திருப்பூர், இதெல்லாம் ஏறக்குறை 25 மாநகராட்சி இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு மாநகராட்சி கமிஷனுக்கு 5 கோடி ரூபா. ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா ஒரு ஆள் கொடுத்தா தான். முதல்ல யார்? 2ஆம் எடப்பாடி இருந்தார்ல, வேலுமணி. அப்போ வந்து 1 கோடி ரூபா. ஆனால் டிரான்ஸ்ஃபர் அரிதா தானே சார் நடக்கும்? வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் 1 வருஷம்தான். நீங்கள் இதில் நம்ம மூர்த்தி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ரிஜிஸ்ட்ரேஷனு 1 வருஷம்தான் அந்த டிபார்ட்மெண்ட். அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு 1 வருஷம்தான். 8 மாதத்துலேயும் மாற்றிடுவாங்க. மேடம் புகார் வருது, எனக்கு பணம் அவசரமாக வேணும். 1 வருஷம்தான். இப்போ இந்த உள்ளாட்சித்துறையிலையும் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே. அதாவது இதில் என்ன விஷயம்னா, 128 நகராட்சி இருக்குது, 25 மாநகராட்சி, 490 பேரூராட்சி. இத்தனையுமே நீங்கள் பேரூராட்சி, நகராட்சி, நகராட்சிக்கு வந்து 1 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபர், மாநகராட்சிக்கு 5 கோடி ரூபா, பேரூராட்சிக்கு 25 லட்சம் ரூபா. அப்போ இத்தனை அதிகாரிகளும் அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காசு கொடுத்து இப்போ 490, 125, 50, ஏறக்குறை 500, 680 அதிகாரிகள் தினம் பொட்டியோட எங்கே வர்றான்? டிவிஹெச் ஆஃபீஸுக்கு வர்றான். ரமேஷும் நகராட்சி இயக்குனர் சிவராஜன், பழைய திருச்சி கலெக்டர், 2 பேரும் பொட்டி வாங்கி வைக்கிறதாயா வேலை. எது இந்த டிரான்ஸ்ஃபருக்கு இன்சார்ஜ் இவங்க 2 பேர். இது அதிகார மையம் 2, டெர்மினல் 2. நீங்கள் கொள்ளையோ கொள்ளை
இதில் நீங்கள் டெர்மினல் 2 இப்போ டெர்மினல் இதில் வந்து ரவி அவருடைய உதவியார் ரவி, செல்வம், கவி, ரகுராம், இதெல்லாமே எங்கள் 3வது குறுக்கு தெரு ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை 18. இது ஒரு அதிகார மையம். ரவி, செல்வம், கவி, ரகுராம், அதாவது ரமேஷ், சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ். இது 2வது அதிகார மையம். 3வது அதிகார மையம் டெர்மினல் 2 எதுன்னு கேட்டிங்கன்னா அமைச்சருடைய திருச்சி வீடு, தில்லை நகர். இல்லை, தில்லை நகர் திருச்சி வீடு. அப்போது இங்கே அமைச்சருடைய மகன் அருண் நேரு தான் இங்கே அறிவிக்கப்படாத அமைச்சர். இவருக்காக நீங்கள் திருச்சி பெரம்பலூர் 96,000 பேர் வாக்காளர். 96,000 பேர் மக்கள் வசிக்கிறான். மக்கள் தொகை 46,000 பேர் தான் வாக்காளர். இதை மாநகராட்சியை பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன தொகுதியை மாநகராட்சி ஆக்கிறதுக்கு இவங்க திட்டமிட்டு. நகராட்சி கூட இல்லை, 46,000 பேர் இருந்து அதுக்கு என்ன பேர்? நகராட்சி தான். நீங்கள் இப்போ மாநகராட்சினா ஒரு மினிமம் பாப்புலேஷன் எவ்வளோ சார்? இப்போ மதுரை, கோயம்புத்தூர், சென்னையை விட்டுருங்க. சென்னையில் மிகப்பெரிய 1 கோடி பேர் இருக்கான். ஆமாம். அப்போ கோயம்புத்தூர், மதுரை வந்து எவ்வளோ சைஸ் கம்பேரிசன்? குறைந்தபட்சம் 25 லட்சம் பேர் இருக்கும். ஓகே, அப்படி இருந்தால் தான் அதுக்கு மாநகராட்சி. அதுதான் மாநகராட்சிக்கான தகுதி. அதுதான் தகுதி. ஓகே, ஒரு கட்டமைப்புங்கிறது குறைந்தபட்சம் 25 லட்சம் பேர் இருக்கணும். ஆமாம், அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற ட்ரைனேஜ் போடுறது தேவைன்றதுக்காக தான் மாநகராட்சியாக மாற்றப்படுது. ஆனால் இங்கே ஏன் பெரம்பலூர் ஏன் இப்படி மாற்றாங்கன்னா 5,000 கோடி ரூபாய் உலக வங்கியில் நிதி வாங்க போகிறாங்க. இந்த 5,000 கோடி ரூபாய் உலக நிதி வந்தால் ஸ்மார்ட் சிட்டியாக போயிடும். எது? திருச்சி, பெரம்பலூர். இவர் அந்த தொகுதியினுடைய நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர். எதுக்கு? அருண் நேரு. அதற்கு நீங்கள் அங்கே 2,000 ரூபாய் வீட்டு வரி 5,000 ஆயிரும். குடிநீர் வரி 3 மடங்கு ஆயிரும். கழிவுநீர் வரி 3 மடங்கு ஆயிரும். எல்லாமே 3 மடங்கு ஆகிடும். அதாவது இப்போ நகராட்சியாக இருக்குது, மாநகராட்சி ஆக்கி வரி உயர்த்தி அதுலேயும் சம்பாதிப்பாங்க, உலக வங்கியிலையும் பணம் வாங்க போகிறாங்க. அப்போது மகன் அப்பா திருச்சிக்கு ராஜராஜ சோழன், மகன் ராஜேந்திர சோழன் எங்கே? கங்கை கொண்ட சோழபுரம், பெரம்பலூரில். இது அப்போது இதை மீறி யாருமே அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. இல்லை சார், இப்போ முதல்வருடைய கவனத்துக்கு போகாமல் இந்த விஷயம் நடக்க இல்லை. முதல்வருக்கு கவனத்துக்கு போகாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் முதல்வர் கவனத்துக்கு போனாலும் முதல்வருக்கு யார் வேணும்? நேரு வேணும். நேருக்கு என்ன வேணும்? காந்தி வேணும். அப்போ முதலமைச்சருக்கு நேரு மூலம் யார் வேணும்? காந்தி வேணும். தேர்தலுக்கு யார் வேணும்? காந்தி வேணும். அப்போ அதை நேருவை கட்டுப்படுத்தக்கூடிய முடியல. ஐஏஎஸ் அதிகாரிகளும் பொறுமி சீஃப் செக்ரட்டரியும் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சி கமிஷனர் யாரை போடுறாங்க? குமரகுருபரனை போடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டு நல்ல அதிகாரி அமுதாவை போல. அமுதாவில் நீங்கள் காம்பரமைஸே செய்ய முடியாத அதிகாரி. பல அதிகாரி இருக்காங்க. இறையன்பு இருந்தார். இப்போ ஐஜி அங்கிட் திவாரிக்கே கண்ணி வச்சு பிடிச்சாலும் யார்? இன்கம் டேக்ஸ் அங்கிட் திவாரியா? நீங்கள் தாண்டா கண்ணிபிடி, நானே வைக்கிறேன்டா கண்ணிபிடி. நல்ல அதிகாரிகள். இறையன்பு இருந்தார். டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கார். இவர்களெல்லாம் நேர்மையான அதிகாரிகள். ஆனால் இந்த நேர்மையான அதிகாரிகளை வைத்து ஊழல் செய்வது தான் இப்போ திராவிட மாடல் அரசு. இப்போ என்ன நடக்குதுன்னா, சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சியில் அடிக்கிற கொள்ளையை பார்த்துட்டு சகிக்க முடியாமல் நீங்கள் குமரகுருபனை போடுறாங்க. அதாவது கொள்ளை அடிக்கலாம், இவங்க எல்லையை மீறி கொள்ளை அடிக்கிறாங்க. அதனால் அதிகாரிகளுக்கே பொறுக்காமல் குமரகுருபனை கமிஷனர் ஆஃபீஸில் நேருவை மீறி நடக்குது. அப்போ குமரகுருபனை எப்படியாவது தூக்கணும். குமரகுருபரை வந்த பிறகு கமிஷன் ஆஃபீஸில், எங்கள் மாநகராட்சி கமிஷன் ஆஃபீஸில் இருக்கிற புரோக்கர்களை பூரா, தரகர்களை பூரா வெட்டி விடுறாரு. இருக்கவே முடியாமல் இப்போ. ஆனால் அவரை எப்படியாவது தூக்கணும். யாரை? குமரகுருபரனை எப்படியாவது தூக்கணும்னு ஒரு லாபி நேரு பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பாதிக்கு மேலே நடக்கிற மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி டெண்டர் பூராமே ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் தான் முடிவு பண்ணுது. எங்கே உட்காந்துட்டு? சேலத்தில் உட்காந்து. அப்போது ஒரே காரணம், கார்த்தி ரெட்டியார், 2 ரத்த உறவு, வேற ஒன்றும் இல்லை. இது அடுத்து கொங்கு டெர்மினல். என்ன டெர்மினல்? கொங்கு டெர்மினல். அங்கே ஈரோடு, திருப்பூர், கோவை, அது பூரா கொங்கு டெர்மினலில் மணிவண்ணன் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கார். மணிவண்ணனுக்கு பினாமி யாருன்னா அவனாசி ரவி. அப்போது இங்கே
அந்த மண்டலம் பூரா நகராட்சி எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள். அதாவது ஈரோடு, திருப்பூர், கோவை இதெல்லாமே ஒரு பெரிய நிர்வாகம். அங்கே டெர்மினலு 5, டெர்மினல் 6 வந்து தென் மாநிலத்தில் இருக்குது. அதுக்கு யார் பொறுப்பாளர்னா நெல்லை பழைய கார்பரேஷன் சிஇ வாசுதேவன். அவர் யாருன்னா டிவிகேச் ரமேஷுடைய உறவினர், ரத்த உறவினர். நீ வடிவேல் படம் தெரியுமா, சந்தான படமா இல்லை யாரோ படத்தில் ஜெகந்திராபாத் உனக்கு, ஹைதராபாத் எனக்கு. அப்போது அவர் ரிட்டையர்டு அதிகாரி. அவர் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாமே அவர் தான் இப்போ பார்க்குறாரு. அவரை மீறி எந்த டெண்டரும் எங்கேயும் போயிடாது. வாசுதேவனை மீறி. வாசுதேவன் யார்? டிவிஹெச் ரமேஷுடைய உறவினர். அவருக்கு தெரியாது எதுவும் நடக்காது. இப்போ ரமேஷ் வந்து ஒரு உளவாளியை வச்சுருக்காரு. எந்த உளவாளினா நீங்கள் கம்ப்யூட்ரு ஆப்ரேட்டர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மதன். அப்பா வந்து முசிறி ஒன்றிய செயலாளர். இவர் டிவிகேச் ரமேஷுடைய உளவாளி. அவர் தான், அவரை தெரியாது நடக்காது. அதே போல் அமைச்சருடைய ஜூனியர் பிஏ பிரபு. ஆமாம், அவர் தான் டவுன்ஷிப் முழுக்க அவர் தான். அவர் ஒன்றிய செயலாளர், லால்குடி ஒன்றிய செயலாளருடைய மகன். இப்போ அதாவது ரமேஷ் வந்து பெரிய பெரிய டீலிங்கை பார்த்து, பிரபு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை. ஆமாம், டெய்லி கலெக்ஷனு. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் இருந்தார் ஹெல்த் மினிஸ்டர், 10 பிஏ வச்சுருந்தார். 10 பேரை டெய்லி 2 கோடி ரூபா கல்லா கட்டணும். 10 பேர் பேரே சொல்கிறேன். அப்போ இதே போல் நீங்கள் திமுகவில் ஆமாம், இதில் என்னென்னா நீங்கள் ரமேஷ் சிவராஜும் நகராட்சி இயக்குனர் 2 பேருமே ரியல் எஸ்டேட்டில் 1000 கோடி ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் இது வரப்போகுது, விமான நிலையம் வரப்போகுது. அதனால் எல்லா சொத்துக்களும் எங்கே வாங்குறாங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் அடிமாட்டு விலைக்கு. ரமேஷும் நகராட்சி இயக்குனர், அவர் தெரியாமல் நகராட்சி எங்கள் தமிழ்நாடு முழுக்க இவர்கள் 2 பேர் ரியல் எஸ்டேட் பார்ட்னரு. பழைய அதிகாரி கார்த்திகாயன் இருக்கார், பழைய கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர் கார்த்திகாயன். யாருக்கு ஆளினால்? பழைய 2ஆம் எடப்பாடி வேலுமணிக்கு ஆளினால். முதலமைச்சரே சொல்கிறார், நாங்கள் வந்து அந்த கார்த்திகாயனை ஜெயிலுக்கு அனுப்புவோம், விசாரணை செய்வோம். ஏன்னா அவர் மேயராக இருந்த காலத்தில் கார்பரேஷன் என்ன நடக்குதுன்னு தெரியும், பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. அப்போ அவர் அதிமுக அதிகாரியா? அதிமுகவில் வேலுமணிக்கு அனைத்தும் செய்து கொடுத்த சென்னை கார்பரேஷனில் பல வருடம் கமிஷனராக இருந்தவர் தான் கார்த்திகாயன். இப்போ அவருக்கு நகராட்சி நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து எங்கெங்கே கட்டிங் வாங்கலாம், எங்கெங்கே ஏன்னா அவர் கமிஷனராகவே இருந்தவர். இப்போ மொத்தமாக கண்காணிக்கிறதே அவர் தான். முதலமைச்சர் அவனை முடிச்சு உள்ளே ஓடணுங்கிறாரு. யாரை? கார்த்திகாயனை. இப்போ எங்கே உள்ளே போட்டிருக்காங்க? கார்பரேஷனுக்கு உள்ளே போட்டிருக்காங்க. ஓகே, ஜெயிலுக்கு போகணுங்க. ஏன்னா மொத்த கார்பரேஷனும் காலி. இவரும் இந்த கார்த்திகாயன் எங்கெங்கேயா பார்ட்னர்னா காசாக்கரனில் பார்ட்னர், பாசியத்தில் பார்ட்னர், அப்பாசாமி பில்டரில் பார்ட்னரு. இப்படி 10 எல்லாமே மினிமம் 1000 கோடி தான் பாட்டா சேர்த்துக்குவான். 500 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் பாட்டா சேர்த்த மாட்டான். ஒரு வீடே 2 கோடி ரூபா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா. அப்போ ரேடன் இங்கே எல்லாமே கார்த்திகேயன் பங்குதாரராக இருக்கு. அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? உள்ளாட்சித்துறையில் இத்தனை அதிகார மையங்கள் அரசு அல்லாமல் அரசை கட்டுப்படுத்துகிறது. இது ஐடிக்கு தெரியுமா இல்லை இடிக்கு தெரியுமா? இந்த பணமெல்லாம் எப்படி வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகிறது? இதெல்லாம் இடி எப்போ வருது? காலம் போன கடைசியில் அங்கே புறப்படும் போதே நேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இடி வரக்கு போதே ஒரு வாரத்துக்கு முன்னே தெரிஞ்சு போச்சு. அப்போ கண் துடைப்புக்கு தான் இந்த இடி வருவதற்கு முன்பே இடிக்கு இவர் கண்ணை தொடச்சி விட்டார். ஆனால் பெட்டியிலெல்லாம் ஏதோ கோப்புகள்லாம் கொண்டு போகிறதா பார்த்தா டாக்குமெண்ட்டை அதாவது அந்த கோப்பு பூராமே காலாவதியான கோப்பு. இடி டெல்லியில் புறப்பட்டான், என்ஃபோர்ஸ்மெண்ட் புறப்பட்டானால இங்கே எல்லாமே எதை மறைக்கிறீங்க. 2011 தேர்தலில் கரூர் அன்புராஜன் ஒருத்தர் ஆம்புலன்ஸில் தேர்தலுக்காக கூடியாக கடத்தினார். அதை கரூர் எஸ்பி வந்திதா பாண்டே கைது பண்ணாங்க. 10 ஆண்டு காலம் யூனிஃபார்மே போட முடியல. யார்? வந்திதா பாண்டே. காத்திருப்போர் பட்டியல். ஆனால் அன்புராஜே இன்னும் கடத்திட்டு தான் இருக்கார் ஆம்புலன்ஸில். அப்போது இந்த அரசு யாருக்கான அரசு?
கடத்தல்காரர்களுக்கும் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து அமெரிக்காவில் ட்ரூவேலியை கட்டுகிறவர்களும் வானளாவிய கட்டடம் எது காவேரி மருத்துவமனை 2000 கோடி 3000 கோடி கம்மியா ஒரு ஆஸ்பத்திரி இல்லை. எப்படி இவ்வளோ திடீர்னு முளைச்சது? அப்போலோ ரெட்டி இப்போ விலைக்கு கொடுத்துட்டு ஓட போறாரு. எங்க காவேரி அப்போலோ ரெட்டி உலகம் முழுக்க வைத்திருக்கக்கூடிய அப்போலோ ரெட்டி இப்போ நேரடி கொடுத்துட்டு கிளம்ப போறாரு. அப்போலோ ரெட்டியை குடும்பத்தையே அப்போலோ ரெட்டி, பிரீத்தி ரெட்டி, இவர்களுக்கான வாரிசான எம்ஏ ராமசாமி செட்டியார், இவர்களுக்கு ஆயுத வியாபாரி அட்டன் கசோகி, சந்திராசாமி, நரசிம்மராவ், இவர்களெல்லாம் கூட்டாளி யாருக்கு? அப்போலோ ரெட்டிக்கு. இவருடைய சொத்தை இப்போ நேரு கட்டுப்பாடுக்கு வரப்போகுது. ஏன்னா திமுகவினுடைய அத்தனை இப்போ நீங்கள் தென்மண்டல பொறுப்பாளர் நேரு, இப்போ தென்மண்டல பொறுப்பாளர் அங்கே எந்த கான்டாக்ட் நடந்தாலும் பார்ட்டி ஃபண்டு 1% வந்துடணும். பார்ட்டி ஃபண்டு வந்துடணும். நான் கட்சிக்கு செலவு பண்ணணும்ல, காந்தி வேணுமில்ல, முதலமைச்சர் எல்லாம் ஏன் பொறுப்பை கொடுத்து என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு. இல்லை, உள்ளாட்சித்துறையில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நடக்கிற ஊழல் குப்பையில் ஒரு நாளைக்கு 5000 டன், அந்த 5 வருஷம் கணக்கு எடுத்தாலே 1 லட்சம் கோடி டன்னு. இதை தாண்டி ஏகப்பட்ட டெண்டரு, அதுக்கப்புறமா மாநகராட்சி ஆக்குறதுல இதில் ஊழல்னாலே கைங்க. அதாவது நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த மெயின்டெனன்ஸ் எங்கள் டம்பிங் ஸ்டேஷன் இருக்குல்ல கொடுங்கையூர் 1000 கோடி ரூபா வருஷத்துக்கு அலாட் பண்ணுறாங்க. எது? அந்த செட்டை மெயின்டைன் பண்ணுறது யார்? கார்பரேஷன் 1000 கோடி ரூபா கொடுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும். அப்புறம் எதுக்கு ப்ரைவேட் கம்பெனியான ராம்கிக்கும் உர்பேஸுக்கு கொடுக்குறீங்க? பம்பாய் கம்பெனி அவன் தானே மெயின்டைன் பண்ணணும். ஆமாம். மக்களுடைய, அதாவது மக்கள் கட்டுகிற வரிப்பணம் பாதி திருடப்படுகிறது, பாதி திருடப்படுகிறது. எல்லாமே டிவி கட்சிக்கு போகுது. இதை எல்லா மீடியா ஆட்களும் காசு போயிடுது. யாரும் இது வாயை திறக்கிறது இல்லை. அதாவது உள்ளாட்சித்துறையை ரன் பண்ணுறது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தான். அப்போது இந்த தனியார் நிறுவனங்கள் எத்தனை கோடி டெண்டர் எடுக்கிறான். இப்போ இந்த மக்கும் குப்பை மக்கா குப்பை இந்த தரம் பிரிப்பதெல்லாம் எங்கே நடக்கிறதில்ல? பெருங்குடியிலையும் நடக்கிறதில்ல, கொடுங்கையூர் டம்பிங் ஸ்டேஷன் நடக்கிறதில்ல. ஆனால் எப்போ பாரு தீ எரிஞ்சிட்டே இருக்கும். தீ எரிஞ்சு என்ன கொளுத்தி விட்டு சாம்பல் தான் இருக்கும். சாம்பல் பூரா காற்றுல பறந்துடும். கருணாநிதி ஊழல் மரத்தை எங்கேயா சர்க்கரையா காணா? எறும்பு தின்றுச்சியா? சாக்கா குடியா? கரையா தின்றுச்சியா? அப்போது இத்தனை லட்சம் டன் குப்பை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்கா குப்பை. நான் இப்போ வியட்நாம் போயிருந்தேன். அந்த பிளாஸ்டிக் கழிவுகளில் பிளாஸ்டிக் சாமான் செஞ்சு வெளியே வருது. அந்த பிளாஸ்டிக் கழிவை ஊருக்கு ஓரமாக நான் ஒரு புத்தர் சிலையை பார்ப்பதற்கு ஒரு ஹில்ஸுக்கு வியட்நாம் டனாங்கிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது ஒரு பெரிய ஒரு ஊர், அந்த ஊர் முழுக்க பிளாஸ்டிக் பொருள்கள் தயார் செய்கிற ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கான். இதில் பிரிக்கிற பிளாஸ்டிக்லேருந்து குப்பை எடுக்கிறான். அந்த நாடு முழுக்க சேர்ற குப்பையில் பிளாஸ்டிக்கை பிரித்து தனியாக பிளாஸ்டிக்கு பொருள் தயார் பண்ணுறாங்க. இங்கே அப்படியெல்லாம் இருக்கா? ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பை சேருகிற இந்த சென்னையில் கொளுத்தப்படுகிறது. இரவோடு இரவாக எப்போ பாரு தீ எரிச்சிட்டே இருக்கு. ஆமாம். அப்போது இதற்கான ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போகுது? அதை செலவு பண்ணுறதே கிடையாது. அதில் இவங்க இது, அதாவது கொடுங்கையூர் டம்பிங் யார்டுக்கும் பெருங்குடிக்கும் தனித்தனியாக ஒதுக்குறாங்க. இது அங்கே, அதாவது வட சென்னையும் மத்திய சென்னை குப்பை அதிகமாக சேரும், தென் சென்னை குப்பை சேராது. அப்போ இந்த கொடுங்கையூர் டம்பிங் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 3500 டன் குப்பை சேருது. அப்போ ஒரு மாதத்துக்கான குப்பை அங்கே இருக்கா? இல்லை. பிரித்தது எங்கே கொண்டு போகிறீங்க? பிரிக்கவும் இல்லை. ஆள் வேலை செய்யலை. இயந்திரங்கள் இருக்கா? இயந்திரங்கள் என்ன பண்ணுறது? ஒரே வேலை கொளுத்தி விட்டுறது. அப்போ இதுக்கு எதுக்கியா இத்தனை 1000 கோடி எங்கே போகுது? இல்லை சார், இவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க உள்ளாட்சித்துறையில். இதை தாண்டி பார்ட்டி ஃபண்டு 1% வரணும், கட்சிக்கு செலவு பண்ணணும்னா அப்போ இங்கே சம்பாரித்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் கட்சிக்கு செலவு பண்ண மாட்டாங்களா? இல்லை, அதாவது இந்த விஷன் 200 100 சீட்டு இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. 100 எம்எல்ஏ இவர் பொறுப்பு. கேஎன் நேருக்கு 25 கோடி ரூபா, 2500 கோடி ரூபா இவர் தேர்தலுக்கு செலவு பண்ணி 100 பேரை எங்கே கூட்டு வந்துடணும்? சட்டசபைக்கு கூட்டு வந்துடணும். இதே போல் செந்தில் பாலாஜிக்கு 100 பேர். டாஸ்மார்க்கில் நீ லேபிளாக ஒட்டாமல் விற்றுக்க, லேபிளே ஒட்ட வேண்டாம். நீங்கள் மொலாசஸ் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கான மொலாசஸ் 5 ரூபா தான் வரும். ஜெயமுருகன் கொடுத்தா சாயத்தை கலக்கி ஆளுக்கால மிக்ஸ் பண்ணி
ப்ராசஸ்லாம் ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் ஆகிறதில்ல. குடிக்கிற 1 கோடி பேர் நீங்கள் லிவர் போய் சாக போகிறான், அவனுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிட்டான், ஆண்மை இழந்துட்டான், பக்கத்து வீட்டுக்கார ஏறி செவரேறி குதிச்சுட்டு இருக்கான், வாரிசு வேறு வாரிசு உருவாகிட்டு இருக்கு. இப்படி கலாச்சார சீரழிப்பு மரபணுவே மாறிட்டு இருக்கு. அங்கே செந்தில் பாலாஜி ஒரு மாபெரும் குற்றவாளி, இங்கே கேஎன் நேரு மாபெரும் இன்னொரு குற்றவாளி. மக்கள் இவர்களுக்காக உழைச்சிட்டே இருக்கான். சாதாரணமாக கமிஷனர்கள் பூரா நீங்கள் பாருங்கள், ஒரு 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 கமிஷனர் அதிமுக ஆட்சியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் சிவகுமார் ஒருத்தர், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ண நபர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்கே ஆட்சியில் ஊட்டியில் சஸ்பெண்ட் பண்ண ஆள் இவர் யார், கமிஷனர் சிவகுமார். இவர் 2 கோடி கொடுத்து நாமக்கல் வரார். 2 கோடி கொடுத்தா எத்தனை கோடி திருடுவார்? அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக யார் இருந்தாலும் கேபி முனுசாமி. வளர்மதிக்கு ஒரு கட்டிங்கை கொடுத்து கேபி முனுசாமி கொடுத்து கமிஷனர் ஆகிட்டார். திமுக வந்த பிறகு நேராக டிவிஹெச் ஆஃபீஸுக்கு போகிறார். வந்த பிறகு இப்போ பல்லாவரம் நகராட்சியில் கமிஷனாக வந்த பிறகு மாதம் அவருக்கு வருமானம் 2 கோடி ரூபாய் மாதம். பெரிய நகராட்சி பல்லாவரம். அப்போது 20 கோடி டெண்டர் விட்டிங்கன்னா 10% 2 கோடி வந்துடுது. 20 கோடி ஒரு மாநகராட்சி 20 கோடிங்கிறது மாதம் வரவு செலவு, அந்த அந்த காசு பூரா கார்பரேஷன் செலவு பண்ணும். அதில் 10% எடுத்தால் 2 கோடி வந்துடும். இதை தாண்டி இன்னும் நிறைய வருவாயும் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் வருவாய் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கணேசன்னு செல்வ கணபதி காலத்தில் ஒரு கமிஷனர் இருந்தார் திருப்பூரில். நீங்கள் அவர் சின்ன வயசுலேயே மிக உயர்ந்த பதவிக்கு வந்தார். என்னடான்னு கேட்டால் ஒரு திட்டம் போட்டு நீங்கள் கைகாட்டி முதல்ல பார்த்தீங்கன்னா இரும்பில் மாதிரி கைகாட்டி இருக்கும். சுப்பிரமணியன் தெரு தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அதையே காணோம். 100 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணார், ஒரு திட்டத்தை போட்டார். 100 கோடிக்கு போட்டு ஒரு பவுண்ட்ரிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு 30 கோடி ரூபா வாங்கிடுவார். 30 கோடி பெட்டி எடுத்து கொண்டு வந்து செல்வ கணபதி கொடுப்பார். யார், திமுக செல்வ கணபதி. சுடுகாட்டு கூரை ஊழல் பார்த்தீங்களா, சுடுகாட்டில் கூரை போடுற அப்படின்னு பேய்ட்டி அடிச்சுட்டானுவான். பேய் பெசாசு சுடுகாட்டு கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு சில திட்டங்களை கண்டுபிடிக்களை வகுத்து அதில் கொள்ளை அடிக்கிறது. அதை உமாசகன் ஒரு அதிகாரி தான் கண்டுபிடிச்சார். செல்வ கணபதி சுடுகாட்டுக்கு கூரை போடுறன்னு எதுக்கோ அடித்தானுவா. சுடுகாட்டில் செத்து போன கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிழலில் நிற்கலான்னா அதுக்கு கூரை போடுறன்னு பல கோடி அதிலே அதை சுடுகாட்டு கூரை ஊழல். அதை நேர்மையான அதிகாரி அந்த உமாசங்கரால் கண்டுபிடிச்சி கொடுத்தார். இப்போ இங்கே நீங்கள் பெரிய கொடுமை என்னென்னா, வேலுமணி ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் 1 லட்சம் கோடி கொள்ளைய அறப்போர் இயக்க ஜெயராம 200 வழக்கு இப்போ நிலுவையில் வச்சுருக்கார். 200 வழக்குகளையும் திமுக அரசை சேர்ந்த விஜிலன்ஸ் துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணல. நடவடிக்கை இல்லை. யாரை காப்பாற்றுறாங்க? வேலுமணியை காப்பாற்றுக்கிறாங்க. ஏன் வேலுமணியை காப்பாற்றுறாங்கன்னா, வேலுமணி நேருவை காப்பாற்றுவார். எப்போ ஆட்சிக்கு வந்தா இதுதான் மணல் திருட்டிலிருந்து கார்பரேஷன் மாஃபியா, குப்பை மாஃபியாக்கள் வர அதிமுக திமுக 2 பேரும் பார்ட்னர்கள், பங்குதாரர்கள். ஏன்னா இவர்கிட்ட அதிகாரி தான். கார்த்திகேயன் எங்கே இருந்தார்? ஏடிஎம்கே ஆட்சியில் அங்கே தேடிட்டு இருந்தார். இப்போ நேரு வந்தோடனே இங்கே தேடி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுத்தால் நேரு ஜெயிலுக்கு போயிடுவார், வேலுமணி ஒரே ரூமில் 2 பேர் இருக்க வேண்டியது. முன்னாள் அமைச்சர் 2 பேர் இருக்கணும். அப்படிலாம் நடக்காது. ஏன்? விஜிலன்ஸ் துறையில் வரக்கூடிய அதிகாரிகளை எந்த ஆவணங்களையும் நீதிமன்றத்தை கொடுத்துடக்கூடாது. நீதிபதியை தேடி போய் குப்பை ஆடுற எங்கே ஊழல் நடக்கிற கொடுங்கையூர் பம்பிங் ஸ்டேஷனுக்கு போவார் நீதிபதி? போக மாட்டார். அப்போ இங்கு நீதிமன்றத்துக்கு நீதி வழங்குவதை இவர்கள் தடுக்கிறார்கள். அப்போ மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு டிவிஹெச்சாக மாறிடுது. ஓகே, அப்போ இந்த கண் துடைப்பு ரைடு எதுக்கு தான் சார் வரப்போகிறது? முன்னாடியே தெரியும் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறது எப்படியும் உளவுத்துறைக்கு தெரியும், திமுகவுக்கும் தெரியும், மத்திய பாஜகவுக்கும் தெரியும், ஈடிக்கு தெரியும். அப்போ எதுக்கு இந்த ரைடு? இல்லை, ரைடு நடந்ததுடைய நோக்கம் நேருவை அச்சப்படுத்துவதற்கான முயற்சி. ஓகே. ஆனால் நேரு என்ன பண்ணிட்டாரு? அமித்ஷாவை விட அறிவாளி, மோடியை விட டிப்ளமே, அதாவது ராஜதந்திரம் தெரிஞ்சு.
அங்கே அதிகாரி புறப்படும் போதே அங்கேருந்து கல்புரட்டு அதிகாரி சொல்லிவிட்டான். ஓகே. ஒரு கருப்பு ஆடு சொல்லிருச்சு. ஆமாம். நீங்கள் அண்ணாமலைக்கு மாமூலு அத்தனை பேருக்கு சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்ததாக முதலமைச்சர் கேட்டு நான் செத்து போயிடுவேன், நீங்கள் அதை திட்டிங்கன்னா செத்து போயிடுவேன்னாராம். திருச்சியில் இருக்கிற பண்ணை வீட்டில் குதிரை பண்ணை வச்சுருக்காரு. ஒரு குதிரை 10 லட்ச ரூபா. அப்படி ஒரு நான் பல குதிரைகளை வச்சுருக்காரு. ஒரு குதிரை 10 லட்சம். பொழுதுபோக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே பல லட்சம் வேணும். அதான் இந்த குப்பையிலே வருது பல ஆயிரம். நீங்கள் 500 490 பேரூராட்சி நகராட்சி 120 நகராட்சி 25 மாநகராட்சி அதிகாரிகள் தான் அடித்த கொள்ளையை கூடி புட்டி சின்னவும் கொடுத்துட்ருக்கானே. அப்போது பணம் ஒரு பொருட்டல்ல. 6 அதிகார மையங்கள் 6 டெர்மினல்கள் இயங்கிக் கொண்டே இருக்குது தமிழ்நாடு முழுக்க. இவர் யார் கேட்க முடியும்? யாரும் கேட்க சார். இப்போ பாஜக இவரை மிரட்டி பார்க்கணும், கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்குதா? யார் நினைக்கிறா? பாஜக தான். பாஜகவே முழுசாக நேரிட்ட போகலை. பாஜகவே நேரிட்ட காசு வாங்குது. பாஜகவே நேருகிட்ட. ஆமாம். நான் கேட்குறது என்னென்னா, இந்த இத்தனை கோடி ஊழல் நடக்குது. இப்போ தான் டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி ரூபாய் ஊழலை பிஜேபி தட்டி தூக்கியிருக்கு. பிஜேபி வந்து 2014 24 வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்ஜி சாப்பிட்ருந்தீங்களா? பானிபூரி சாப்பிட்ருந்தீங்களா? நான் கேட்குறேன். 10 வருஷம் பக்கத்துலேயே போகல. செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு 300 கோடி ரூபா கொடுத்து திமுக விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இபி எனக்கு டாஸ்மார்க் வேணும்னு கேட்டுட்டு வந்தார். அப்போ இடி எங்கே போச்சு? இப்போ தேர்தல் வருது. தேர்தல் வருகிற பொழுது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணி சீமான் கூட்டணி எல்லா கூட்டணியும் ஜெயிக்க வைக்கணும். அதனால் திமுகவுக்கு யார் பேக் போன் முதுகெலும்பு? யார்? சவுத்து செந்தில் பாலாஜி, நார்த்து நேரு, 2 பேரையும் வெளுக்கணும். இதுதான் இப்போ இடி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. ஆனால் இடிக்குள்ளேயே சில ஓடிகளை வச்சுருக்காரு நேரு. டெல்லியிலே சில சோர்ஸ்களை இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் பல ரகசியங்கள் தெரிந்தவர். அவர் இன்னொரு மணிவண்ணன், இன்னொரு ரமேஷ். யார்? அசோக். இன்னும் அவர் தேடிட்டே இருக்கு. அவர் இங்கே தான் இருக்கார். அவர் என்ன அந்தமான் தீவுக்கு போயிட்டாரு? இல்லை நான் அந்தமான் நிக்கோபார் தீவுலேயே ஒழிஞ்சிருக்காரு? இல்லை, அவர் நம்ம ஆள் தாயா உடியாப்பா, நம்ம ஏட்டையா நம்ம ஆள் தாயா. லோக்கல் ரவுடி சொல்லுவான்ல, என்ன சொல்லுவான்? ஏட்டையா நம்ம ஆளியா வடிவ சொல்லுவேன். உங்களை அடித்தா தாயா நான் ஃபேமஸ் ஆக முடியும். குறுக்குப்பேட்டை சுப்பிரமணி, வண்ணாரப்பேட்டை ராமசாமி எல்லாம் அடித்து பெரிய ஆளாகிட்டோம். நானும் உங்களை அடித்து ஃபேமஸ் ஆகிக்கிறேன். அதே கதை தான். எல்லா துறையிலும் செந்தில் பாலாஜி ஆட்கள் இருக்கிறார்கள். நேருடைய ஆட்கள் டெல்லி லாபி இருக்குது. அதாவது இந்த விஷன் 200 அதுக்கு 2 பொறுப்பாளர்கள் முக்கியமாக செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் KN நேரு. இதற்காக தான் இந்த டாஸ்மாக் மேலே இடி ரைடு, இவர் மேலே இடி ரைடு. இதை தாண்டி அடுத்த திட்டம் என்னவா? ஒன்றுமே இல்லை. மூர்த்தி வீட்டுக்கு போகாது, ஏவா வேலு வீட்டுக்கு போகாது, துரைமுருகன் வீட்டுக்கு போகாது. போனால் இவர்களெல்லாம் நேரடியாக சிறைச்சாலையில் தான். அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. யார்கிட்ட? இடிட்டையும் ஐடிட்டையும் சிபிஐலையும் ஐபிலையும் அவ்வளவு ஆதாரங்கள். மத்திய அரசாங்கம் கூடிய அதிகாரிகள் மூளை உள்ளவன். அத்தனை அதிகாரத்தையும் மையங்களையும் இவர்களுடைய அத்தனை டேட்டா எடுத்துருவாங்க. ஆனால் தொலைஞ்சு போகிறான். எப்போ வேணுமோ அப்போ இவர்களிடம் நம்ம தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா திமுகவுடைய மக்கள் சக்தியை பிஜேபி ஆட்சி கவிழ்ந்து போகிற பொழுது தாங்கி பிடிப்பதற்காக திமுக பயன்படுத்திக்கலாம். அதனால விட்டு வச்சுருக்கான். ஒரு ரவுடியை ஏன் இன்ஸ்பெக்டர் விட்டு வச்சுருப்பான்? தேவைப்படும் போது அவனை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா குடும்பத்தோடு நான் திருப்பதி போனேன்னா புது இன்னாவா கொண்டு நிறுத்துவான் ரவுடி. அந்த சேஷன் இன்ஸ்பெக்டருக்கு. இன்ஸ்பெக்டருடைய அத்தனை தேவைகளையும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சட்டவிரோத நபர்கள் தான் செய்கிறான். அவர் வேறு எங்கேயும் போய் கேட்கறது இல்லை. இந்த மாதிரி அதான் மத்திய அரசாங்க அதிகாரிகளும் அங்கே மத்திய அரசாங்கத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க இவங்களை திமுக எப்போ தேவை? இது ஒரு மக்கள் சக்தியான கட்சி. இது எப்போ தேவையோ அப்போ இவர்களை பயன்படுத்திக்கலாம். முழுசாக இவர்களை பகைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவையும் அப்படித்தான் விட்டு வச்சிருக்கு, திமுகவையும் அப்படித்தான் விட்டு வச்சிருக்கு. எல்லாம் தெரியும் அதிகாரிகளுக்கு. டெல்லி அதிகாரிகள் கருணாநிதியை மிரட்டுறவங்க. நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்கும்போது கோப்புகளோடு வந்து MK நாராயண கருணாநிதியை மிரட்டினார். கருணாநிதி நடுங்கி அஞ்சு நடுங்கி என்ன வேணால் கொண்டுங்க, தமிழனை கொண்டுக்குங்க, நான் கேட்க மாட்டேன். இப்படிலாம் நடக்கும். நீங்கள் மொத்த அதிகார மையங்களே டெல்லி தான். டெல்லியை மீறி இவரால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள்
காமராஜ். கக்கன், பெரியார். ஏன் மடியில் கனம் ட்ரூ வேல்யூ கிடையாது. அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் கிடையாது. காவேரி மருத்துவமனைகள் கிடையாது. யாருக்கு? காமராஜுக்கு. மாற்று துணியே கிடையாது. அப்போ அவர்கள் ஜெயிலுக்கு வா, இப்போயே கிளம்பு, வா போகலாம். இவர்களால் ஜெயிலுக்கு போக முடியாது. போகும்போதே மாத்திரை, மருந்து, சிறப்பு, இன்ஜெக்ஷனு, ஊசி பெட்டியோடு போகணும். ஏன்னா அத்தனை நோய் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் கேதன் தேசாய்க்கு எப்பவுமே சுகர் 400 இருக்கும். அவ்வளவு மருந்து மாத்திரையில் கொள்ளைங்க. எடப்பாடிக்கு ஃபைனான்ஸு, தினகரன் ஆர்கேனில் நிற்கும்போது ஃபைனான்ஸு, சசிகலாவுக்கு ஃபைனான்ஸு, எல்லாருக்கும் ஃபைனான்ஸ். யார்? ஹெல்த் விஜயபாஸ்கர். அப்போ உள்ளாட்சி சுகாதாரத்துறையெல்லாம் மாளாத கொள்ளை. இது மத்திய அரசுக்கும் தெரியும். தேவைப்படுகிற பொழுது அவர்கள் தட்டி தூக்கி தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்வார்கள். ஓகே, இப்போ ஆட்சி மாற்றம் நடந்தாலும் காட்சி மாற்றம் நடக்காது. இதே கொள்ளைகள் தொடர்கதையாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.